ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் வந்து தேசிய சின்னங்கள். இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாப் வியூஸ் இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆற்று டால்பின். அடுத்து பாருங்கள். சட்டத்தின் ஆட்சி என்னும் கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றுகளை தேர்ந்தெடுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிருந்து மீட்டெடுப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாருங்கள். சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டங்களை இயற்றுவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதாகும். அடுத்து பாருங்கள். சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவதாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் சரியாக இருக்குது, ஆப்ஷன் பி. அடுத்த விஷயம் பாருங்கள். வந்தே மாதரம் என்ற தேசபக்த கோஷத்தை வழங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த வந்தே மாதரம் அந்த பாடலை வந்து எழுதியிருப்பார். அது பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம் அந்த நாவலில் வந்து எழுதியிருப்பார். சரிங்களா? அந்த ஆனந்த மடம் அந்த நாவலோட ஆசிரியர் வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி வங்காள மொழியில் வந்து எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள். மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1963. மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963. அடுத்து பாருங்கள். இந்தியாவின் தேசிய கொடியை பின்வருவனவற்றில் யார் வடிவமைத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேசிய கொடியை வடிவமைத்தது வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, பிங்காளி வெங்கையா. அவர் தான் வந்து தேசிய கொடியை வந்து வடிவமைச்சிருப்பார். அடுத்து பாருங்கள். இந்தியாவின் தேசிய நாட்காட்டி டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சாக வருட நாட்காட்டி. இந்தியாவின் தேசிய நாட்காட்டி வந்து சாக வருட நாட்காட்டி. தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. இந்த தேசிய நாட்காட்டியாக வந்து சாகா காலாண்டர் வந்து எப்போ வந்து இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் அது கூடயே பார்த்தீங்கன்னா சாகா காலண்டர் இருக்கு இல்லையா, அது எந்த மந்தில் எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது நம்ம ஜனவரியில் வந்து ஸ்டார்ட் ஆகாது. வேறு மந்தில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது லீஃப் இயரில் வந்து எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகும், நார்மல் இயரில் வந்து எந்த இயரில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அது கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டேட் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் தான் வரும். அதை நான் சொல்லிட்டேன். எந்த டேட் லீப் இயருக்கு எந்த டேட் வரும், நார்மல் இயருக்கு எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள். இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் பங்கிம் சந்திராவின் மிகவும் பிரபலமான நாவல் டேஷின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆனந்த் மத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனந்த மடம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்து பாருங்கள். இந்தியாவின் தேசிய மலர் தாமரை தாவரவியல் ரீதியாக டேஷ் என்று அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோடைய அறிவியல் பேர் கேட்குறாங்க. இந்தியாவின் தேசிய மலர் தாவரம் இருக்கு இல்லையா, அதோடைய தாவரவியல் பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நெலம்ஃபோ நிசிப்ரா. அடுத்து பாருங்கள். டேஷ் தமிழ்நாட்டின் மாநில மலராக விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாட்டுடைய மாநில மலர் வந்து நமக்கு தெரியும், செங்காந்த மலர். அதோடைய அறிவியல் பேர் வந்து இங்கே என்னன்னு தான் கேட்குறாங்க. இங்கே நம்ம நார்மலாக கொடுத்தா கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பேர் கொடுத்துருக்காங்க. குளோரிசோ சூப்பர்ஃபா. செங்காந்த மலருடைய அறிவியல் பேர் பார்த்துக்கோங்க, குளோரிசோ சூப்பர்ஃபா. அடுத்து பாருங்கள். வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பங்கிம் சந்திர சட்டர்ஜி. நம்ம வங்காள மொழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே சமஸ்கிருதத்தில் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் டேஷ் அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி,
22 ஜூலை 1947. ஸோ தேசிய கொடியை வந்து எப்போ வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கொண்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ 22 ஜூலை 1947. அடுத்து பாருங்கள். ஸோ இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் டேஷ் நதியை இந்தியாவின் தேசிய நதியாக நவம்பர் 4, 2008 அறிவித்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்தியாவோட தேசிய நதி வந்து நமக்கு தெரியும் கங்கை நதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்ம 2008 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அந்த அறிவித்த எக்ஸாக்டான டேட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நவம்பர் 4, 2008. அது வந்து யார் அறிவித்தா அதையும் சொல்லி பார்த்துக்கோங்க. மன்மோகன் சிங். அடுத்து பாருங்கள். சத்யமேவ ஜெயதே என்ற வாய்மையை வெல்லும் டேஷ் எழுத்து வடிவில் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தேவநாகரி வடிவத்தில் தான் வந்து எழுதியிருப்பாங்க. சத்யமேவ ஜெயதே அப்படின்னா வாய்மையை வெல்லும். ஸோ இது சத்யமேவ ஜெயதே வந்து வாய்மையை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் மாற்றினது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா வந்து மாற்றிருப்பார். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முண்டக உபநிடம். ஸோ அங்கேருந்து தான் வந்து எடுத்திருப்பாங்க இந்த வாக்கியத்தை. ஸோ அடுத்து பாருங்கள். வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1896 கல்கத்தா. ஸோ இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்தே மாதரம் வந்து எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பாடினாங்க, எந்த இயர்னு பார்த்துக்கோங்க. கல்கத்தா காங்கிரஸ் 1896. ஸோ இது வந்து தேசிய பாடல். ஸோ தேசிய கீதம் வந்து எந்த மாநாட்டில் பாடினாங்க, தேசிய கீதம் வந்து நமக்கு தெரியும் ஜனகணமன. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கல்கத்தா தான். ஸோ இயர் பார்த்திங்கன்னா 1911 வந்து கல்கத்தா மாநாட்டில் வந்து தேசிய கீதத்தை வந்து பாடியிருப்பாங்க. தேசிய கீதம் வேறு, தேசிய பாடல் வேறு. ஸோ எந்த மாநாடு எந்த இயர், ஸோ அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். வந்தே மாதரம் என்ற பாடல் டேஷ் மொழியில் பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் இயற்றப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, சமஸ்கிருதம். சாரி, நான் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு வங்காளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். சமஸ்கிருத மொழியை தான் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அது கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ 27 டிசம்பர் 1911 தேசிய கீதம் முதலாக இந்திய தேசிய காங்கிரஸின் டேஷ் அமர்வில் பாடப்பட்டது. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, கல்கத்தா. ஸோ அந்த எக்ஸாக்டான டேட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். இந்திய தேசிய கீதம் ஜனகண முதலாக பாடப்பட்டது. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, அதே தான் திரும்பவும். ஸோ 1911 கல்கத்தா. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த தேசிய சின்னங்கள் டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.